லைஃப்ல எக்ஸைட்மெண்டே இல்லடா, ஒரு சுவாரஸ்யம் இல்ல. டேய் நண்பா, ஓவரா பண்ணாத. டேய் ஏதோ புதுசா ட்ரை பண்ணலாமா? டேய் என்ன ஐடியா? போன தடவை ஐடியா தரனே செருப்படி வாங்க வச்சில, இப்போ என்ன? நம்புடா. போடுறா புது நம்பரை. பொண்ணா இருந்தா கண்டினியூ பண்ணுவோம், பையனா இருந்தா பிளாக் பண்ணிட்டு போவான். சரி சரி, உன்னை நம்பி தொடங்குறேன். டேய் ரிங்கு போகுதுடா. மச்சி கலக்குடா. எவன்டா அது? ஹலோ, யாருங்க? டேய் கையெல்லாம் நடுங்குதுடா, ஒரு பொண்ணு தான்டா பேசுறா. டேய் ஓவரா பண்ணாம பேசுடா. அது வந்து பீஸா ஸ்விக்கி சாரி ராங் நம்பருங்க. இது பேக்கரிடா தம்பி. சரி சரி, நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒருவேளை நல்லா பேசினாலும் பேசுவா. டயல் ஆகுது, எடுப்பாளா? என்ன நேத்து வந்த நம்பர் ஆச்சே. ஹலோ சொல்றா தம்பி. குட் மார்னிங். சுட சுட பப்ஸ் இருக்கு தம்பி, நான் அனுப்பட்டா? இவன் குட் மார்னிங் சொல்லலனா எனக்கு மார்னிங் ஆகாதா? சரி சரிக்கா, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். தம்பி எனக்கு ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன். என்னடா மச்சி மூஞ்சி ரொம்ப பளபளன்னு இருக்கு, பொண்ணு செட் ஆயிடுச்சா? எங்கடா என் நண்பனை காணோம்னு பார்த்தேன். வாடா, இதைத்தானே எதிர்பார்த்த? சும்மா இருந்தவன சொரிஞ்சுட்டில. டேய் நயன்தாரா இல்லனா சமந்தாடா, போடா. இந்த முனியாண்டியோட கருத்து என்னன்னா, சிங்கிளா இருக்கவன் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருப்பான். புதுசா எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. வரட்டும் மாமே. மாப்பு